நெல்லையில் நிமோனியா காய்ச்சல் பாதிப்பால் 3 வயது சிறுமி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரன், இது தொடர்பான விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து காய்ச்சல் பாதிப்பு நெல்லை மாவட்டத்தில் ஏற்ற இறக்கமாக காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியின் ஒரு 3 வயது சிறுமி காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாளையங்கோட்டை மற்றும் பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில கடந்த 31ஆம் தேதி காய்ச்சல் அதிகமாக ஏற்பட்டு சளி பாதிப்பு ஏற்பட்டதனால நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டார். தொடர்ந்து அந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. உயர்ரக சிகிச்சையை குழந்தை நல நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்கள் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு அளிக்கப்பட்ட நிலையில இன்று காலை அந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து காய்ச்சல் தொடர்பான அந்த கண்காணிப்பு பணி மாவட்டம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 20 முதல் 25 பேர் வரை சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது அந்த சிகிச்சை பெறுவதற்கான எண்ணிக்கை குறைந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் குறித்த கணக்கெடுப்பு கண்காணிப்பு பணி சுகாதாரத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவலும் வெளியாகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.